இது வனியுடைய காலம். டாங்லின் கட்சி அதிகாரத்தை இழந்த உடனே சூவுசியும் ஒன்னா கைகோத்துக்கிட்டு டாங்லின் கட்சியை முழுசா அழிச்சாங்க. அதுக்கப்புறம் கிழக்கு பிராந்தியத்தை 3 கட்சிகள் சேர்ந்து ஒரு அரசாங்கத்தை உருவாக்கிச்சு. அதுதான் யூனிட் அப்படிங்கிற அரசாங்கம். அதுக்கப்புறம் நாட்டுல அமைதியே கிடையாது. இந்த 3 கட்சிகளும் அட்டூழியம் பண்ண ஆரம்பிச்சது. ஆனா அரசரை காப்பாத்துறதுக்காக எப்பவும் அவரை சுத்தி ஒரு படை இருக்கும். அந்த படைகளுடைய பாதுகாவலர் தலைவர் தான் லியோ கிஷோ அப்படிங்கிறவர். இவருக்கு கீழே இருந்த பாதுகாவலர்கள் இந்த 3 கட்சிகளையும் எதிர்த்து போராட வேண்டியதா இருந்தது. அரசருடைய குடும்பத்தையும் அழிக்க பார்த்தாங்க. அவங்க நிறைய பேரை கொன்னாங்க. அவங்க தலைவனுடைய பெயர் காக்கோ டிமா. அப்ப எனக்கு 4 வயசு இருக்கும். அந்த சண்டை ரொம்ப தீவிரமடைஞ்சது. மெதுவா போங்க. இங்க பாருங்க, எதுவும் பண்ணிடாதீங்க. இந்த படத்தை நீங்க பார்க்க கூடாது. ஏன் இப்படி பண்றீங்க? சொல்லுங்க, உங்களுக்கு என்னதான் வேணும்? இன்கியான், உனக்கு நீதி நேர்மனை என்னன்னு தெரியாதா? இந்த படங்களை பார்த்ததால எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க தெரியுமா? இவனை பிடிங்க. சரி, நான் உங்க கூட வரமாட்டேன். எனக்கு உங்க சூழ்ச்சி தெரியும். அன்னைக்கு ஒரு நாள் எங்களோட தளபதி யான்லியா என்கிட்ட சொன்னது இன்னும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அரசர் அவரோட ஆட்சியை காப்பாத்துறதுக்காக தான் இந்த மாதிரி செய்யறாருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இப்ப என்ன நடக்குது? அந்த பெரியவர் மிங்க் 200 வருஷம் ஆட்சி புரிஞ்சாரு. ஆனா இன்னைக்கு உங்களால அவர் ஆட்சியை இழந்து நிக்கிறாரு. நான் எதுக்காக உங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிக்க மாட்டேன். எந்த சூழ்நிலையிலும் என் நாட்டை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அரசரே, என்னோட அடுத்த ஜென்மத்திலையும் நான் உங்களுக்கு விசுவாசமானவனா இருக்கணும். என்ன மன்னிச்சிருங்க. என்ன பண்ணுவேன்? தளபதி, இப்ப என்ன பண்றது? இந்த படங்களை கொண்டு போய் சேர்த்துடலாம். சரிங்க.
ஐயாலின், ஐயாலின். கிளம்பலாம். ஐயாலின், கண்ணை திறங்க. ஐயாலின். அதிகாரி லூ அவர்களே, கடந்த சில மாசமா செலவுகள் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. நானே தனிப்பட்ட விதத்துல எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் சொல்றேன். எதுக்கும் நீங்களும் ஒரு தடவை பார்த்துருங்க. சென்யான், இது எல்லாத்தையும் நீயே பார்த்துக்க வேண்டியதானே? தேவையில்லாம இந்த வேலையெல்லாம் ஏன் என்கிட்ட ஒப்படைக்கிற? அரசர் டைசு 15ஆம் நூற்றாண்டுல பாதுகாப்பு வீரர்களை உருவாக்குனாரு. அது இப்போ வரைக்கும் நல்ல முறையில் நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. இந்த பேச்சை இதோடு நிறுத்திடு. செலவான ஆகட்டும். அதிகாரி லூ அவர்களே, நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். அரசாங்கத்துல சில பேருக்கு பதவி உயர்வு கொடுக்கணும். உங்க வார்த்தைக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. வணக்கம் அதிகாரி. வணக்கம் கேப்டன் சென். சன்யான், சொல்லுங்க. இந்த கணக்கு புத்தகத்தை உங்களுக்காக மேலிடத்துக்கு நான் அனுப்புறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. சரி சரி, வாங்கோட பையனை அப்பப்போ போய் கவனிச்சுக்க. இப்போ எப்படி இருக்கான்? ஆ, உங்க கட்டளைப்படியே அவன் ஆவணங்கள் எல்லாம் சரி பார்த்துக்கிட்டு இருக்கான். நீங்க போய் ஓய்வு எடுத்துக்கோங்க. மற்றது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீ எல்லாத்தையும் பார்த்துப்பன்னு எனக்கு தெரியும். உனக்கு கீழே இருக்கிற ஆளுங்களையும் நீ ஒழுங்கா பார்த்துக்கணும். அவங்க தகுதி என்னன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். நிச்சயமாக. காவலன் காவலானா தான் இருக்கணும். அவன் அதிகாரியா மாறக்கூடாது. அந்த வித்தியாசம் அவங்களுக்கு தெரியணும். அதை அவங்களுக்கு புரிய வை. சொன்னது புரிஞ்சுதுல? புரிஞ்சுக்கிட்டேன். நல்லபடியா போயிட்டு வாங்க. போ, என்ன தொந்தரவு பண்ணாத. கேப்டன் சென், லின் வீட்டுக்கு போனதுல சில ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. அந்த படங்கள் எல்லாத்துலயுமே அரசியல் நிகழ்வுகள் தெளிவா தெரியுது. போதும். கேப்டன், இந்த வருஷமே முடிய போகுது. நாங்க பெரிய வழக்குகளை முடிக்கலான்னு பாக்குறோம். எங்க செயல்பாடை பார்த்ததுக்கு அப்புறம் எங்க எல்லாருக்கும் பதவி உயர்வு வேணும். இத போய் நீ அரசர்கிட்ட சொல்ல வேண்டியது தானே? யுவானுக்கு நடந்தது தெரியுமா? எந்த தைரியத்துல வந்து என்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்க? கேப்டன், என்னை மன்னிச்சிருங்க. இன்கேயான், முதல்ல நீ உன் பதவிக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோ. பதவி உயர்வு அது இதுன்னு வந்து என்கிட்ட பேச வேண்டாம். கேப்டன், நாங்க உங்க பேர் தான் பயன்படுத்துறோம். எல்லா புகழும் உங்களுக்கு தான். நாங்க உண்மையா உங்களுக்காக மட்டும்தான் உழைச்சிக்கிட்டு இருக்கோம். போது, நிறுத்து. சரி, எழுந்துரு. இங்க பாரு, இந்த வருஷம் முடிய போகுது. கேப்டன் ஆகிறதுக்கு இடம் இருந்தா நான் உன்னை சிபாரிசு பண்றேன். நீ என்ன சொல்ற? எப்பவும் உங்களுக்காக உண்மையா உழைப்பேன். சொல்றது சுலபந்தான். கேப்டன் பதவி எப்படி காலியாகும்? எனக்கு மேல ஒருத்தர் பதவியில் இருக்கார்ல, அவர் போனா தானே அந்த இடத்துக்கு நான் போக முடியும். இதுல ஒரு கேள்வி இருக்கு பார். எனக்கு மேல இருக்கிற அதிகாரி இப்ப எங்க இருக்காரு? எனக்கு தெரியல. அத நான் உனக்கு சொல்றேன். அதிகாரி லூ இருக்கார்ல, அவர் சாகணும். கேப்டன், அது வந்து என்ன பயமா இருக்கா? சரி, அப்ப எல்லாத்தையும் மறந்துரு. போருக்கு போயிட்டு எப்ப திரும்ப வந்த? உடனே திரும்பி வந்துட்டேன். அங்க குடிக்க தண்ணி கூட இல்ல. என்ன மாதிரி கம்பீரமான ஆளுங்கள்லாம் அரசாங்க வேலையில தான் இருக்கணும். என்னால ஊர்லலாம் தங்க முடியாது. இன்னொரு விஷயம் சான், காக்கோடிமன் யாருன்னு கண்டுபிடிச்சியா? அந்த விஷயம் இப்ப வரைக்கும் தெரிய வரல. நீ மட்டும் கேப்டன் ஆயிட்டனா அதுக்கப்புறம் சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். கியான், யார் இது? இவ்வளவு அழகா இருக்கா?
கக்கோடி மண்ணை நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். பழி வாங்குற வேலையை நீ பார்க்க வேணாம். இந்த பணத்தை வச்சுக்கோ. இப்பவே ஊருக்கு கிளம்பு. இந்தா, நான் இங்கேயே எங்கேயாவது இருந்துக்கிறேன். உனக்கும் உதவிக்கு ஒரு ஆள் தேவைதானே? வீட்டுக்கு போன்னு சொன்னேன். நீங்க தேவையில்ல. நான் தொந்தரவாலாம் இருக்க மாட்டேன், நிச்சயமா சொல்றேன். என்ன? இங்க வா. இன்னைக்குதான் நீ வேலைக்கு சேர்ந்திருக்க. அதனால உன்ன மாதிரி ஆளுங்களை அந்த ஆவணங்கள் இருக்கிற அறைக்கு தான் நாங்க அனுப்புவோம். நீ போய் அதை பார்த்துட்டு வா போ. நீங்க வாங்க. சொல்லுங்க. இவனை கூட்டிட்டு போய் இடத்த காட்டுங்க. சரிங்க. ஒரு நிமிஷம். அவனுக்கு வேலை சொல்லி கொடுங்க. சரிங்க. ரொம்ப நன்றி. நீங்களா இந்த பக்கமா போங்க. சரிங்க. லியோ ஃபேமிலி கொலை பண்ண பழக்க பதிவு எங்கன்னு தெரியலையே. இங்கே இருப்பா. நீ படிக்கிறது என்ன வழக்கு? இது வந்து பத்திரமா. முக்கிய ஆவணத்தெல்லாம் எரிச்சிட்டா? என்ன? நான் ஒண்ணும் இல்ல, இதோ இந்த ஆளு தான். நானா? எரிச்சிட்டு அவன சொல்றியா? இல்ல, நான் ஒண்ணும் பண்ணல. யாரோ உள்ள வந்திருக்காங்க. யார் நீ? எப்படி இந்த இடத்துக்குள்ள வந்த? நீ ஆமா, நீ எங்க இருந்து வர? என்னோட இடத்துக்குள்ளேயே நீ நுழையிறியா? ஓ, எல்லாரும் இங்க வாங்க. என்னாச்சு? உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? உங்களுக்கு ஒண்ணும் ஆகல? அவனை பிடிங்க. சரி. சரிங்க. சிங் பார்த்து வாங்க. சிங், நீங்க அடிக்கடி இங்க வரணும். உங்களுக்கு தேவையான நல்ல துணிகள் எல்லாம் நான் தரேன். அதுல இருந்து நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. இருக்கட்டும். சிங், வீட்டுக்கு பார்த்து போங்க. ம்.
நீ எப்படி இங்க? ஏன் உள்ள போக மாட்டீங்க? வாங்க சீக்கிரம் வாங்க வாங்க. இடத்தை சுத்தி வளைங்க. ஜிங், நீங்க எப்படி இங்க? சும்மாதான் வந்தேன். நாங்க ஒரு திருடனை தேடி வந்திருக்கோம். அவன் இந்த பக்கமா தான் வந்தா. கருப்பு உடையில வந்த யாரையாவது பாத்தீங்களா? யாரையும் பார்க்கலையே. அப்படியா? நான் தான் இப்போ உள்ள போகணும். நீங்க என்னோட வண்டியிலேயே தேடுறீங்களா? இல்ல, அப்படி இல்ல. நீங்க பாதுகாப்பா போகணும்ல, வேற ஒண்ணு இல்ல, அதுக்கு தான் பார்த்தேன். இப்பதான் உள்ள இருந்து கீழே இறங்குனேன். அப்போ உள்ள யார் இருப்பான்? தேவைப்பட்டா எங்க அப்பா கிட்ட போய் சொல்லுங்க. நான் குற்றவாளியை மறைக்கிறேனா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. காலம் இப்ப ரொம்ப மோசமா இருக்கு. நாம எல்லாத்துலயும் ஜாக்கிரதையா இருக்கணும். அதுக்கு தான் போய் பார்த்தேன். நாங்க தேடி வந்த ஆள் இங்க இல்ல. சரி, நீங்க எல்லாரும் போய் தேடுங்க. சரி. இப்ப ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நீங்க வேற தனியா நிக்கிறீங்க. என்னாலயும் உங்க கூட வர முடியாது. என்ன பண்ணலாம்? நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஆ? சரி, அப்புறம் பார்க்கலாம். வாங்க எல்லாரும் இங்க வாங்க. எல்லாரும் எங்க போயிட்டீங்க? இதோ வந்துட்டேன். லூ, நீ எங்க போயிருந்த? கொஞ்சம் அவசரம் அதான். சரி, நம்ம போலாம். யார் இது? சிங்! என்கிட்ட அப்படி பேசுவேன். இதுவாங்க இருந்து. வேண்டாம், பண்ணாத. சொன்னா கேளு, போ. விடு. என்ன பிரச்சனை பண்றதுக்கு வந்திருக்கியா? எதுக்கு உனக்கு சும்மா விட மாட்டேன் பாத்துக்கோ. நீ எதுக்கு வாய்க்கு பேசிட்டே இருக்க? என்ன விஷயம்? ஏன் பாபா, நானே உன்னை தேடிக்கிட்டு இருந்தேன். நமக்கு முக்கியமான ஒரு வழக்க அரசாங்கம் கொடுத்திருக்கு. இந்த ஆதாரம் எல்லாமே நமக்கு தான். ஆனா உன் ஆளுங்க ஒத்துழைக்க மாட்டேன்றாங்களே, அவங்களுக்கு என்ன மூளையே கிடையாதா? ஆரம்பிக்கலாம். ஒரு நிமிஷம். அதிகாரி சப்ளு, கேப்டனோட அனுமதிலாம் இதுக்கு தேவையில்லையா? உன்னை என்ன செய்யறேன் பாரு. ஆ? நிறுத்துங்க. இதே வேலையா போச்சு உங்களுக்கு. கேப்டன், இவங்க ஆளுங்கெல்லாம். வாயை மூடு. கேப்டன், பொண்ணு. கேப்டன், இங்க பாரு லெப்டினன்ட், அதிகாரி லூ உன்கிட்ட இந்த வழக்க கொடுத்திருக்காரு. அவருக்கு நீ நல்ல பேர் வாங்கி தரணும். ரொம்ப நன்றி கேப்டன். நான் அந்த விஷயத்த மறந்தே போயிட்டேன். சரி, நான் கிளம்புறேன். அப்புறம் பார்க்கலாம். ஆதாரத்தை எடுத்துக்கோங்க. சரி. நீ எல்லாம் எதுக்குமே லாய்க்கு கிடையாது. ஒண்ணு பூமா, வாங்க பூவு. வாங்க. கக்கோடி மனை கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லாத்தையும் தாங்கி தான் ஆகணும். குடிங்க குடிங்க. என்ன ஒரு அடி. நானும் பார்த்தேன். நல்ல அடி. லெப்டினன்ட். வாங்கலாம். இத நானும் கொண்டாடுறேனே. யாருங்க சரக்கு எடுத்துட்டு வா. ஏய், பொறுமையா குடி. வாங்க இந்த பக்கம் வாங்க. அவ அடி வாங்கின வரைக்கும் சரிதான். இல்ல யார் அடிப்பா? அங்க பாத்தியா? இவன் எதுக்கு இங்க வரான்? பாக்குற பார்வையே சரியில்லையே.
சரி நாம நம்ம வேலையை பார்க்கலாம். வாங்க வாங்க, இன்னும் கொஞ்சம் வேணுமா? யாருங்க சரக்கு எடுத்துட்டு வா. ஈமோ, ஏய் ஏய், உனக்கு புல்லாங்குழல் வாசிக்க தெரியுமாமே? ஆமா, கொஞ்சம் கொஞ்சம். அப்படி அப்ப கொஞ்சம் வாசி காட்டு. சரிங்க. இவன் வாசிக்க போறான், இவனுக்கே ஒண்ணும் அன்னைக்கு ஒரு தெரியாது. நாள் ஒருத்தன் ஒரு பாட்டு பாடினானே, அது என்ன உனக்கு பாட்டு? அவனுக்கு வாசிக்க மறந்தே தெரியாது, போயிட்டேனே. ஒத்துக்கோ. அந்த பாட்டு வந்து எப்படி ஆரம்பிக்கும்? லெப்டினன்ட், அது எனக்கு மறந்துருச்சு. ம்? மறந்துட்டியா? நான் ஒன்று பண்றேன், இன்னொரு தடவை குடிச்சுக்கிறேன். பாட தெரியலன்னா குடிக்காத. போய் கத்துக்கிட்டு வா. கத்துக்கிட்டு வந்து வாசிச்சு காட்டு. ஹலோ, உன் அட்டூழியத்துக்கு அளவே இல்லாமல் போயிடுச்சு. லெப்டினன்ட், ஏன் நான் ஏன் ஆளுங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், அதுக்கு ஏன் நீ கோவப்படுற? ஓ, இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. இவன் உன் தம்பி இல்லையா? அப்போ உனக்கு கூட புல்லாங்குழல் தெரியும்ல. சரி, நீ தான் வாசி காட்ட, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆமாமா, சரியா சொன்னீங்க. இந்தா இதுக்கு சரியான ஆளு. காலையில் தானே கண்ணத்துலயே அடி வாங்கினாரு, பாவம். ஓ, அட ஆமால, அது என்ன அடி. வெளியில நிறைய பொண்ணுங்க இருக்காங்க, அவங்க கிட்ட குழந்தை மாதிரி பால் குடிப்போ. அதை இன்னொரு முறை சொல்லு பார்ப்போம். காது கேட்கலையா? வெளியில நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. பார்த்து பார்த்து உங்களை நாங்க பொம்பளைங்க கூட சண்டை போறதுக்கு ஆயுதங்கள் எல்லாம் ஏந்துறது கிடையாது. எல்லாத்தையும் போடுங்க. லெப்டினன்ட், என் அண்ணனை விட்டுருங்க. வாய மூடு. லெப்டினன்ட்! லெப்டினன்ட், உங்களுக்கு என்னாச்சு? வாய மூடு. அதிகாரி லூ அவர்களே, இந்த வழக்குல என் உதவி தேவையா இல்லையா? அதிகாரி லூ, அது வந்து உன் ஆளுங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க? செனியான், உன்னால நமக்கு எவ்வளவு பெரிய கெட்ட பேர் தெரியுமா? என்னை மன்னிச்சிருங்க. என்னோட வேலையில நான் தோத்துட்டேன். இனிமே எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். லெப்டினன்ட் ஹீக்கு அவரோட வேலையை கொடுத்துருங்க. என்னது? அப்படின்னா இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க கேப்டன்? அங்க உங்க ஆளுங்க தான் முதல்ல எங்களை அடிக்கவே ஆரம்பிச்சாங்க. ஆனா நான் எதுவுமே செய்யல, நான் சும்மா தான் இருந்தேன். இவனுவோ பெரிய ஆள் மாதிரி வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டா. இவனால முழு நாட்டுக்குமே கெட்ட பேர் தான். நீ சரி, அது இருக்கட்டும். என்ன பண்றதுன்னு நீங்களே சொல்லுங்க. கேப்டன், இப்ப என்ன செய்யறதுன்னு உங்களுக்கு புரியலனா, நான் இப்பவே என் அப்பா கிட்ட சொல்லி அரசர்கிட்ட பேச சொல்றேன். வேண்டாம் வேண்டாம், இங்க பாருங்க, இது ஒரு சின்ன விஷயம் தானே. இதை போய் உங்க அப்பா கிட்ட ஏன் சொல்லணும்? இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒரு நல்ல முடிவை எடுக்கிறேன். இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் படையில இருக்கீங்க. இன்னைக்கு நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க தெரியுமா? தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வந்திருக்கீங்க. அதனால இனிமே உங்களுக்கு வேலை இல்லை.
இன்னும் 3 நாள்ல நீங்க எல்லாரும் போருக்கு புறப்படுங்க. அப்புறம் அங்க காலர் படையா தான் நீங்க இருக்கணும். சரிங்க அதிகாரி, நீங்க சரியா தான் சொல்லியிருக்கீங்க. நான் புறப்படுறேன். வாங்க போலாம். செனியான், சொல்லுங்க. இப்ப என்ன செய்யணும்னு உனக்கு தெரியும்ல? எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேங்க. நீங்க இதை பத்தி கவலைப்பட வேண்டாம். கேப்டன், நானும் என்னோட ஆட்களும். வாய மூடுறா. லூவோட அப்பா ஒரு பெரிய அமைச்சர். அவரு ஒவ்வொரு நாளும் அரசரோட இருக்கிறவரு. ஆனா உன்னோட அப்பா என்ன பெரியாளா? அவங்க அப்பாவுக்கு அரசர் பெரிய பதவியை கொடுத்திருக்காரு. அந்த அமைச்சரை கண்டா ஒரு படையே நடுங்கும். ஆனா நீ யாருன்னு தெரியுமா? ஒரு சாதாரண ஆளோட பையன். சொல்லு, உனக்கு என்ன பெரிய ஆளுன்னு நினைப்பா? சொல்லுடா. கேப்டன், எங்களை நிரூபிக்க எங்களுக்கு ஒரு வழக்கை கொடுங்க. போருக்கு போனோம்னா நாங்க எல்லாருமே செத்துருவோம். கேப்டன், தயவு செஞ்சு எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுங்க. வாய்ப்பா? செய்யறத செஞ்சுட்டு வாய்ப்பா கேக்குற? நீ கேட்கிற வாய்ப்பு உன் முன்னாலதான் இருக்குது. ஆனா அதை நீதான் போய் பிடிக்கணும். இன்மோ, உனக்கு ஏன்டா எதுவுமே புரிய மாட்டேங்குது? நான் கேட்கறேன்ல, சொல்லு. எழுவாகிய நான் ஒரு லெப்டினண்டா தான் இருக்கேன். நான் எந்த படைக்கும் தளபதியெல்லாம் கிடையாது. இருந்தும் அதிகாரிலும் எனக்கு மரியாதை கொடுக்குறாருல, அது ஏன்னு உனக்கு தெரியுமா? இந்த அரசாங்க உத்தியோகத்துல நம்ம சண்டை கலைகளெல்லாம் யாரும் மதிக்க மாட்டாங்க. நாம யாரோட ஆளுங்கிறது தான் இங்க முக்கியம். உன் அண்ணனே அதுக்கு ஒரு உதாரணம். முதல்ல அவன் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன். அடுத்ததா அவனுக்கு கொஞ்சமும் மூளையே கிடையாது. உன்னை கூட சார்ஜென்ட் ஆக்கல. அவனுக்கு அப்படி ஒரு நினைப்பெல்லாம் கிடையாது. நீ மேல வந்துட்டனா அவனை கொன்னுடுவன்னு பயப்படுறான். இதெல்லாம் நல்லா யோசிச்சு பாரு. இன்னும் கூட ஏன் அவனை நம்பிக்கிட்டு இருக்கேன்னு தெரியல. யார் இது? யாருன்னு எனக்கு தெரியல. யாருன்னு போய் பாரு. உனக்கு என்ன வேணும்? எதுக்காக நீ என்ன கொல்ல பாக்குற? நீயா? இது அதிகாரி லூவோட வண்டி. சரி, போய் பாருங்க. சரிங்க. என்ன கொன்னா உனக்கு மரண தண்டனை தான். அதை யோசிச்சு பாத்துக்க. என்ன உயிரோட விட்டனா நான் உன்னை வழக்குல இருந்து விடுவிச்சு உன்னை கேப்டன் ஆக்கிடுறேன். என்ன சொல்ற? என்ன சொல்ற? கியான், ஓ முடிவு என்ன?
போனாரு? பாதுகாப்பு அதிகாரி வருகிறார். கேப்டன் சென்யுவான், லெப்டினன்ட் ஹேலோ, உங்களை வரவேற்கிறோம். உங்களுக்கு என்னுடைய எங்களுடைய பணிவான வணக்கங்கள். வணக்கங்கள். அதிகாரி லோவுக்கு இப்படி ஒரு நிலைமையா? என்னால தாங்க முடியல. கடமை உணர்ச்சி மிக்க ஒரு நல்ல அதிகாரி இவர். இப்படிப்பட்ட ஒரு மனிதரை இங்க கொண்டு போட்டிருக்காங்க. என்ன காரணத்துக்காக இந்த கொலை நடந்ததுன்னு இன்னும் தெரியல இல்லையா? நீங்க 2 பேரும் பதில் சொல்லுங்க. அடுத்த பலி யாரு? இன்னும் எத்தனை பேரு இங்க கொலையாக போறாங்க? இந்த அதிகாரியோட பதவி வேற இப்ப காலியா இருக்கு. எல்லா நாடுகள்லயும் இப்படிப்பட்ட பதவிக்கு போட்டி போடுறாங்க. இப்ப இந்த பதவிக்கு யாரு வரப்போறது? ஹீலோ ஆகிய நான் இந்த பதவிக்கு தகுதியானவன். சென்யுவானா இந்த பதவிக்கு தகுதியானவன். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இதுக்காக காத்துக்கிட்டு இருந்த மாதிரி தெரியுது. அப்படித்தானே? உங்க 2 பேர் மேலையும் எனக்கு சந்தேகமா இருக்கு. இங்க வா. உன்னதான் நான் உன்னதான் கூப்பிடுறேன். என் பேர் இன்கியான். என்னை அழைச்சதுக்கு நன்றி. நீதான் இன்கியானா? இனிமே நீதான் இந்த வழக்கை விசாரிக்கணும். ஐயா, என்னால எப்படி தனியா பண்ண முடியும்? இப்ப நான் சொல்றத செய்வியா மாட்டியா? உனக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்ல இல்ல, நீங்க சொன்ன மாதிரி செய்யறேன். நீங்க எல்லாரும் போலாம். நாங்க புறப்படுறோம். இந்தாங்க. ரொம்ப நன்றி. லீயின்காக குடிப்போம். சியர்ஸ். உட்கார உட்கார உட்கார. நன்றி. அடுத்து என்ன பண்ணலாம்? அதிகாரி லூ செத்துட்டாரு. அதனால இப்ப பாதுகாப்பு படைக்கு ஒரு தலைவர் வேணும். அரசருக்கு நான் செய்தி அனுப்பிச்சிட்டேன். ஓ மேல எடுத்த நடவடிக்கையையும் இப்ப வாபஸ் வாங்கியாச்சு. அடுத்ததா நான் சூப்பரிண்டெண்டன்ட் ஆனா நான் உன்னை சிபாரிசு பண்றேன். அடுத்த வருஷம் நீ தான் கேப்டன். உங்க உதவிக்காக நான் என்னைக்கும் உண்மையா உழைப்பேன். அது அப்புறம் பார்த்துக்கலாம். நீ குடி. சரி, ரொம்ப நன்றி. இப்ப நடந்ததில்ல, இத பத்தின ஒரு விஷயம் கூட யாருக்கும் தெரியக்கூடாது. எனக்கு நல்லா புரியுது. குடிக்கலாம். கொஞ்ச நாள்ல நீ என் மருமகனா ஆக போற. அதனால இனி என் மகளோட படத்தை நீ வச்சிருக்க கூடாது. கவலைப்படாதீங்க, அதை பாதுகாப்பான இடத்துல தான் வச்சிருக்கேன். நான் கேப்டன் ஆன பிறகு அதை உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஹீலோ, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த படம் சாதாரண விஷயம் கிடையாது. எந்த காரணத்தை கொண்டும் அந்த படத்தை நீ கிழிச்சிடக்கூடாது. நிச்சயமா கிழிக்க மாட்டேன். சரி, உன்னோட அப்பாவை நான் ரொம்ப கேட்டதா சொல்லு. என் அப்பா சார்பா நன்றி சொல்லிக்கிறேன்.
இங்க பாருங்க சிங், நீங்க கேட்ட எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கேன். சரி, இது எல்லாத்தையும் என்னோட வீட்ல கொடுத்துடுங்க. சரிங்க, கொடுத்துட்றேன். சிங், பார்த்து பத்திரமா போங்க. பார்த்து பத்திரம். நீங்களா? ஆமா. அரசவையில தான் நீங்க வேலை செய்றீங்களா? அன்னைக்கு உதவி செஞ்சதுக்கு நன்றி. என்னை தப்பா நினைச்சுக்காதீங்க. அன்னைக்கு நான் வேணும்னு பண்ணல. பரவாயில்ல சுன். இவங்க உயிரை நீங்க காப்பாத்திருக்கீங்க. அன்னைக்கு நன்றி சொல்ல முடியல, இன்னைக்கு நன்றி சொல்றாங்க. எனக்கா? என்னை விட எங்க அப்பா தான் நன்றி சொல்ல சொன்னாரு. எனக்கு எதுவும் புரியல. நான் என்ன பண்ணேன்? எனக்கு எதுக்காக நன்றி சொல்றீங்க? இருந்தாலும் கடமைப்பட்டிருக்கேன். எங்க அப்பா ரொம்பவே மாறிட்டாரு. ஏன் இஷ்டத்துக்கு எல்லாமே செய்யலான்னு அனுமதி கொடுத்துட்டாரு. ஒரு விதத்துல நீங்க தான் இதுக்கெல்லாம் காரணம். பல விதத்துல அவரை நீங்க கவர்ந்திருக்கீங்க. கண்டிப்பா ஒரு நாள் நீங்க வீட்டுக்கு வாங்க. அப்படியா? வரோம். என்ன போலாம்ல? இவர் யாரு? நான் இவரோட தம்பி. அப்படின்னா உங்க அண்ணன் வரும்போது நீங்களும் வாங்க. நிச்சயமா வந்துடுறேன். என்ன நாம போலாம்ல? கமிஷனர் நமக்கு வேலை கொடுத்துருக்காரு. கமிஷனரா? எந்த கமிஷனர் பத்தி சொல்றீங்க? பாதுகாவலர்களுக்காக இருக்காருல்ல, அந்த கமிஷனர் தான். அவர்தான் என்னோட அப்பா. கியான், உண்மையாவா? இங்க பாருங்க, நீங்க கமிஷனரோட பொண்ணா? ஆமா. அப்ப இவங்க? இவ என்னோட தோழி. நீங்க என்ன நினைச்சீங்க? சரி, கண்டிப்பா ஒரு நாள் நீங்க என்னோட வீட்டுக்கு வரணும். நிச்சயமா உங்க அப்பாவுக்கும் என்னோட நன்றியை சொல்லிருங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அப்புறமா பார்க்கலாம். உண்மையை சொல்லி ஆகணும், உங்க மேன்ஷன் ரொம்ப அருமையா இருக்கு. நீங்க ரொம்ப புகழ்றீங்க. கியான், வணக்கம் சிங். கமிஷனர் சார் இப்போ இங்க இல்ல, சாமி கும்பிட போயிருக்காரு. கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. இங்க பாருங்க சிங், கமிஷனர் நிறைய கோப்பைகள் வாங்கியிருக்காராமே, பார்க்கலாமா? வாயை மூடு. இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. பரவாயில்ல, என் கூட வாங்க, காமிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனா மிஸ் சிங், கமிஷனர் சார். பரவாயில்ல சுன், அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். ஆனா நீ இப்ப போலாம். சரி. ரொம்ப நன்றி சிங். வாங்க, இந்த பக்கம் தான். வரோம். உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கோங்க. ரொம்ப நன்றிங்க சிங். ரொம்ப நன்றி. இதெல்லாம் எங்க அப்பாவோடது. அவர் ஜெயிச்சு வாங்கினது. கியான், இதெல்லாம் ஏற்கனவே உனக்கு தெரியுமா? ரோலாம், அப்பா. வணக்கம் இளவரசே. யாரு வந்திருக்காங்கன்னு பார்த்தேன். பரவாயில்ல, என் பொண்ணுக்கு வேண்டியவங்க தான் வந்திருக்காங்க. மகிழ்ச்சி.
இவங்க உங்களோட கோப்பைகள்ல பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனால தான் அவங்கள நான் உள்ள அழைச்சிட்டு வந்தேன். நல்லதுதான். வெளியூர்காரங்க தானே, பார்த்துட்டு போகட்டும். ஓ, உங்களுக்காக சாப்பாடெல்லாம் தயாரா இருக்கு. வாங்க போய் சாப்பிடலாம். ரொம்ப நன்றி. வாங்க போலாம். மன்னிச்சிருங்க. உங்க கோப்பைகளை பார்த்த பிறகு எனக்கு பசிலாம் பறந்து போச்சு. ஓ அப்படியா? அந்த அளவுக்கு அது உங்களை ஈர்த்துருச்சா? இதெல்லாம் பல வருஷங்களா நான் பயன்படுத்தினது. அதெல்லாம் ரொம்ப பழைய கதை. எனக்கு சரியா ஞாபகம் கூட இல்லை. சரி வாங்க போய் சாப்பிடலாம். மன்னிச்சிருங்க, எனக்கு சில முக்கியமான வேலைகள் இருக்கு. நான் இப்போ போகணும். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நீங்க சாப்பிட்டுட்டு அப்புறமா போலாமே. இல்ல, முடிக்க வேண்டிய சில வேலைகள் இருக்கு. அதுக்கு அப்புறமா தான் சாப்பாடு. என்ன மன்னிச்சிருங்க. தப்பா நினைக்காதீங்க இளவரசி. என் தம்பிக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க. இந்த காலத்து இளைஞர்களை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. பரவாயில்ல, எழுந்திருப்பா. ரொம்ப நன்றி. இன்மோ கண்ணை தொற. குடிச்சிருக்கியா? ஆமா, ஒரு ஏரியாவே குடிச்சிட்டேன். விட்டா நான் கடலை கூட காலி பண்ணிருப்பேன். சரி எழுந்துரு, வீட்டுக்கு போலாம். அவனை ஏன் இன்னும் கொல்லாம வச்சிருக்க? உனக்கு எல்லாம் தெரியும்ல, அப்புறம் ஏன் அவனை கொல்லாம வச்சிருக்க? அப்புறம் சொல்றேன், வா. என்ன விடு, நான் வர மாட்டேன். என்ன விடு, எழுதுறேன்னு சொன்ன. விடுன்னு சொல்றேன்ல, என்ன விடு, நான் வர நான் பாத்துக்கிறேன். வா மாட்டேன். வான்னு சொன்னேன். என்ன விடு. பாத்து. ரோலன். அப்பா, நீங்க இன்னும் தூங்கலையா? அது உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். அப்பா, அவனை கல்யாணம் பண்றதுக்கு பதிலா நான் செத்தே போயிடலாம். சரி, நீ எதுக்காக வேண்டான்னு சொல்ற? எனக்கு அவனை பிடிக்கலப்பா. உங்க பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்க வேண்டாமாப்பா? அப்ப நீ அவனை கட்டிக்க போறதில்ல. அவன் எனக்கு சுத்தமா பிடிக்கல. சரி சரி, பார்த்துக்கலாம். எனக்கு எல்லாம் புரியுது. அதிகாரி லூவை நீ அன்னைக்கு கொலை பண்ணல, அப்புறம் எதுக்காக அந்த ஜிங்லிரை நான் இன்னும் கொல்லாம விட்டுருக்க? இந்த பொண்ணுக்காக தான் கொலை பண்ணாம இருக்கியா? நீ குடிச்சிருக்க. அந்த பொண்ணுக்காக தானே நீ இன்னும் பழி வாங்காம இருக்க? அவ நம்ம வாழ்க்கையவே அழிச்சவன். நம்ம ஆளுங்க 130 பேருக்கு மேல கொன்னவன நீ பழி வாங்காமலே இருக்க போறியா? இந்த பழி வாங்குற விஷயம் முன்னோடது கிடையாது. சரி, நீ சொல்றதெல்லாம் கேக்குறேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. எப்ப பழி வாங்குவ? அதான் சொன்னல, இதுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்ல. நீ உன் வேலைய பாரு. 10 நாள் தரேன். இன்னும் 10 நாள்ல அந்த ஜிங்லரின் இந்த உலகத்தை விட்டே போயாகணும். அப்படி நீ செய்யலன்னா நீ அதிகாரி லூவை கொலை பண்ணதா நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவேன். அத ஞாபகம் வச்சுக்க. புரிஞ்சதா? நீ என்ன கொலை பண்ணாலும் சரி, உண்மையை சொல்லிட்டு தான் சாவேன். இன்மோ 10 நாள்
உனக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் செய். தேவையில்லாம மற்றவங்களோட படத்தெல்லாம் எடுக்காத. இந்த சட்டம் உனக்கும் பொருந்தும். மற்றவங்களோட இடத்துக்கு அனுமதி இல்லாமல் உள்ளே வரக்கூடாது. இந்த படத்தில் அப்படி என்ன ரகசியம் இருக்கு? அதை எதுக்காக நான் உனக்கு சொல்லணும்? ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும். இந்த படத்தை நீ தொட்டுனா அரசரை அவமதிக்கிறதுக்கு சமம். தேவையில்லாம பிரச்சனை பண்ணாம இங்கிருந்து போயிடு. லெப்டினன்ட்டின் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைச்சிருக்கு. நாளைக்கு அலுவலகத்துக்கு வந்துருங்க. கமிஷனர் ஜிங்குக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லிடுங்க. இந்த அரசாங்கத்தை சேர்ந்தவங்களுக்கு நடுவுல தேவையில்லாம இந்த படத்தை வச்சு நாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்ன நீ என்னையே மிரட்டுறியா? என்ன சொல்றீங்க? எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன். அதை எனக்கு நீங்க திரும்ப கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அது எனக்கு சொந்தம். என் மகளுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கல. அவ விருப்பத்தை மீறி என்னால எதுவும் செய்ய முடியாது. எனக்கு சத்தியம் பண்றதுக்கு முன்னாடி நீங்க அதை தெரிஞ்சு வச்சிருக்கணும். கடைசி நேரத்துல வந்து முடியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த படத்துல இருக்கிற பொண்ணு எனக்கு தான் சொந்தம். இவ்வளவு மாதிரி ஒரு அழகு எங்கேயும் கிடையாது. இது வரைக்கும் நீங்க உங்க பொண்ண அரண்மனைக்கு கூட கூட்டிட்டு போகாம வீட்லயே தானே வச்சிருக்கீங்க. அதான் இவ படத்தை நான் திருடிட்டு வந்துட்டேன். இவ்வளவு எனக்கு நீங்க கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்கன்னு நான் ரொம்ப நம்பிக்கையோட இருந்தேன். ஆனா இப்ப கொடுக்க முடியாதுன்னு சொல்றீங்க. நான் என்ன பண்றது? வயசான ஆளுங்க பேச்செல்லாம் இதுக்குதான் நம்ப கூடாது. என்னப்பா பேசுற? உனக்கு தான் பேச தெரியும்னு பேசுறியா? இப்படி எல்லாம் பேசிட்டு உன்னால இங்கிருந்து உயிரோட போக முடியுமா? என்ன சொல்றீங்க? உங்க பொண்ணோட படத்தையே திருடிட்டு வந்த எனக்கு உங்க பொண்ணை கடத்திட்டு வரத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனா நான் அப்படி செய்ய மாட்டேன். இந்த படத்தை கூட மறுபடியும் அங்கேயே கொண்டு போய் வச்சிருவேன். இந்த விஷயத்த நான் என் அப்பா கிட்ட கொண்டு போய் சேர்த்தா என்ன ஆகும்னு தெரியும்ல. இந்த படத்துல இருக்கிறவளும் உங்க பொண்ணும் ஒண்ணுதானே? ஹேலோ, இது மட்டும் பொது வெளிக்கு வந்துச்சுன்னா அப்புறம் உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது. இங்க பாருங்க, லின் தான் எல்லாத்துக்கும் காரணம். அதை நீங்க மறந்துடாதீங்க. எனக்கு எதுவும் ஆகாது. இந்த படம் பொய்யானதுன்னு கூட நான் நிரூபிப்பேன். ஆனா அப்படி செய்ய மாட்டேன். அதே சமயம் நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இது உண்மையான படம் தான். கமிஷனர், எல்லாத்தையும் ரகசியமா வைக்கிறது சுலபந்தான். இந்த வருஷம் என்ன கேப்டன் ஆக்குங்க. அடுத்த வருஷம் சூப்பரிண்டென்ட் ஆக்குங்க. அடுத்த மாசம் 3ஆம் தேதி நான் இங்க ஒரு மணமகனா வருவேன். உங்க மகளை கொடுக்க முடியாதுன்னெலாம் சொல்லக்கூடாது. என்ன புரியுதா? இதை இப்ப நீங்களே வச்சுக்கோங்க.
அதிகாரி லூவ கொன்னது உன்னுடைய அண்ணன் இன் கியானா. ஆமா, அதான் உண்மை. இது சாதாரண விஷயம் கிடையாதே. சரி, இது என்கிட்ட எதுக்காக சொல்ற? அதை நான் என் கண்ணால பார்த்தேன், சொல்லாம இருக்க முடியல. ஜிங் மேன்ஷனுக்கு வெளியிலயா? ஆமா. எதுக்காக? தெரியாது. பொறுப்பை என்கிட்ட கொடுங்க, நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். என் கியான சும்மாவே விடக்கூடாது. அவன் தான் உன்னுடைய அண்ணனாச்சே. உன்னை எப்படி நம்புறது? நான் ஒன்னும் பதவிக்காக இந்த வேலையை செய்யல. அவன் யாரா இருந்தாலும் சரி, தண்டிக்கப்படணும். அப்ப சரி, நீ வழக்கம் போல உன் வேலையை செஞ்சுக்கிட்டு இரு. ராத்திரியில ரோந்து போ, மத்ததை நான் பாத்துக்கிறேன். சரி. சொல்லுங்க. நம்ம ஆட்களை கூப்பிடு. இன்கியான நாம கைது பண்ணணும். சரி. நல்லா கவனிங்க, இது ரகசியமானது. சரிங்க. சரி, நீங்க போய் தூங்குங்க. சரி. இன்மோ, நீயா? ஜெயிலுக்கு வர வழியெல்லாம் உனக்கு நல்லா தெரியுமா? வா போலாம். வாங்க கேப்டன். லெஃப்டி, உங்ககிட்ட நான் முக்கியமான ஒரு விஷயத்தை காட்டணும். எனக்கு தெரிஞ்சு அது கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சிருக்கும். நான் எதையும் பார்க்க விரும்பல. மரியாதையே என் கூட வந்துரு. எல்லாரும் போங்க. என்ன சொல்றீங்க? போங்கன்னு சொன்ன. இங்க இருட்டா இருக்கு, உள்ள வந்தா தெளிவா பார்க்கலாம். என் அப்பா எங்க இருக்காரு? அவர் யாரும் எதுவும் பண்ணல, ஜெயிலில் நல்லா தான் இருக்காரு. நான் கண்டிப்பா உன்னை அவரை பார்க்க வைக்கிறேன். ஜிங்லியரன் எப்படி எங்க அப்பா மேல கை வச்சாரு? என் அப்பா அரசர்கிட்ட சொல்லிடுவாருன்னு அவருக்கு பயம் இல்லையா? உன் அப்பாவை சிங்லிரன் கொல்றதுக்கு தான் பார்த்தாரு. ஆனால் என்னால் உங்கள் அப்பா பொழைச்சிக்கிட்டாரு. இப்போ உயிரோடு தான் இருக்காரு. ஆனால் சிங்லிரன் உங்கள் அப்பா செத்துட்டாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. எதுக்காக நீ எனக்கு உதவி செய்யற? உங்ககிட்ட எனக்கு ஒன்று தேவைப்படுது. அதை கொடுத்து அவங்க அப்பாவை காப்பாற்றிடலாம். நீ கேட்கறது அந்த வழக்கு ஆவணம் தானே? அதே தான். ஆவணங்கள் இருக்கிற அறைக்கு நீ தான் பலமுறை போயிருக்க. சரி, நான் உன்னை எதிர்த்து தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ எனக்கு உதவி செய்வேன்னு நான் நினைக்கவே இல்லை. சரி சொல்லு, உனக்கு என்னெல்லாம் வேணும்? வழக்கு ஆவணம் மட்டும்தான் வேணும், பழைய செக்யூரிட்டி கமிஷனோடது. ஆனா ஜிங்லேரன் தானே அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதை ரகசியமா பாதுகாத்துக்கிட்டு வராங்களே, அதை எடுக்கவே முடியாது. இன்னும் சொல்ல போனா ஜிங்கோட வாரண்ட் கூட அதுக்கு தேவைப்படுது. இந்நேரம் எல்லாரும் அதை மறந்து கூட போயிருப்பாங்க. லீவ் குடும்பத்தை சேர்ந்த 130 பேரை அவர் கொன்னாருங்கிறதே துக்ககரமான விஷயம்தான். ஆனா அது நடந்து பல வருஷம் ஆயிடுச்சே. நீதான் அந்த லீவ் குடும்பத்தோட வாரிசா? நீ எனக்கு எதிரியாக நான் விரும்பல. நான் நல்ல விஷயத்தை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ எனக்கு உதவி பண்ணா சத்தியமா சொல்றேன், உங்க அப்பாவை கண்டிப்பா காப்பாத்திடலாம்.
லெப்டினன்ட் ஹா, லின்கேயான கைது பண்ணலையா? சொல்லுங்க. நான் சொன்னது என்னாச்சு? லின்கேயான் ஒரு குற்றவாளி தான். அவ சொல்றத நம்பாதீங்க. லெப்டினண்டா, போலாமா? லெப்டினன்ட், நீங்க வேலையெல்லாம் முடிஞ்சுதா? முடிஞ்சிருச்சு. எந்த பிரச்சனையும் இல்லை. ஆ. இன்னொரு விஷயம், என் பொண்ணு அடிக்கடி உன்னை பத்தியே தான் பேசிக்கிட்டு இருக்கா. அப்படிங்களா? ஆ, நீ எழுந்திருப்பா. நீ இப்ப போலாம். சரிங்க அரசே. நேத்து அந்த லெப்டினன்ட் ஆவன் அறைக்குள்ள போனா. இன்னைக்கு அவனை நீ தேவையில்லாம கைது பண்ணிருக்க. ஏதோ ஒண்ணு இங்க சரியில்லைன்னு மட்டும் எனக்கு தெரியுது. இன்மோ நான் இத படிச்சு பார்த்தேன். வாணி அரசாண்டு 34வது வருஷம். அது பிங்வே வருஷம். பாதுகாவலர் அணிக்கு லியோ கின்ஷான் கமிஷனரா வந்திருக்காரு. ஃபெங்குன்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்காரு. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அவனோட பேரு என்ன தெரியுமா? அவன் பேரு மோ. அவருக்கு வேற எந்த குழந்தைங்களும் கிடையாது. என் அப்பாவுக்கு ஒரே ஒரு குழந்தை தான். அந்த குழந்தை நான் தான். அப்படின்னா நீ யாருன்னு சொல்லு. நீ என் அண்ணன்னு சொல்லி இத்தனை நாளா என்னை ஏமாத்திட்டு இருந்திருக்க. செத்து போன பொணங்களுக்கு நடுவுல இருந்து என்ன நீ தூக்கிட்டு வந்திருக்கியா? நான் சின்ன குழந்தைங்கிறதுக்காக சாப்பாடு தண்ணி கொடுத்து என்னை ஏமாத்தி இருக்க. ஊரு விட்டு ஊரு என்ன கூட்டிட்டு வந்திருக்க. நீ என்னோட அண்ணன் தானே சொன்ன. ஆனா கடந்த 20 வருஷங்களா நீ யாரையும் பழி வாங்கவே இல்லையே. ஏன்னா பழி வாங்குற எண்ணமே உன்கிட்ட கிடையாது. 20 வருஷமா நீ என்கிட்ட பொய் சொல்லிட்டு இருந்திருக்க. 20 வருஷமா 20 வருஷமா என் அண்ணன் இல்லனா நீ யாருன்னு சொல்லு. நான் எப்பவுமே உன்னை என் தம்பியா தான் நினைக்கிறேன். போது வாய மூடு. இப்ப நான் சொல்றத நீ கேளு. நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஜிங்லிரின் நிச்சயமா கொல்லப்படணும். இப்ப மணி என்ன இருக்கும்? சொல்றேங்க, இப்ப மணி 7 ஆகுது. யார் நீ? வணக்கம் அரசே. என் தம்பி குடிச்சிருக்கான், அதனால குதிரை ஏதோ பண்ணிட்டான். என்னை மன்னிச்சிருங்க அரசே. என்கியா நீயா? எச்சரிக்கை மணி தவறா? பரவாயில்ல, எல்லாரும் போய் அவங்க வேலையை பாருங்க. சரிங்கய்யா.
இன்னமும் முரட்டுத்தனமா பண்றான். கமிஷனரை கொல்ல பார்த்துருக்கான். சிறையில் கொண்டு போய் அடைங்க, சிறையில் அடைங்க. லின்கியான், நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன். உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன். வாங்க சிங். அது சரி, உங்க கடையே மூடி இருக்கு. அது சும்மாதான். இன்னொரு விஷயம், நீங்க இன்னொரு நாளைக்கு வாங்களேன். ஒரு முக்கியமான வேலையா வெளியில போறேன், நான் போயிட்டு வந்துடுறேன். நான் தண்ணியில முழுக போறேன். இந்த ஆறு என்ன கடலுக்கு கூட்டிட்டு போயிடும். அங்க போனாதான் என்னோட வாழ்க்கையில எனக்கு பெரிய நிம்மதி கிடைக்கும். நம்ம கஷ்டமான காலத்துல உயிரோட இருக்க சாவை எதிர்த்து போராடுவேன். நான் வாழ்ற ஒவ்வொரு நாளும் என்னோட ஆசை நிறைவேறுத. திருமண ஆடைக்கு இது போதும்ல? அப்பா, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இவருக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிடுங்க. என்னோட வேண்டுகோளும் இதுதான். அப்பா, உன்னோட அப்பாவை நீ முட்டாள்னு நினைக்கிறியா? நான் சொல்ற பையனை தான் நீ கட்டிக்கணும். மிக்க நன்றி. இந்த பையனை நீ விரும்புறேன்னு எனக்கு தெரியும். நானே இந்த பையனை உனக்கு கல்யாண பரிசா தரலான்னு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே சொல்லிட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிப்பா. லியோ குடும்ப உறுப்பினர்களோட ஆன்மா இப்ப என்ன பாதுகாக்கணும்.
முகூர்த்த நேரம் வந்துருச்சு, அதனால திருமணத்தை ஆரம்பிக்கலாம். எல்லா கடவுள்களும் சாட்சி. அரசரை வணங்கிக்கோங்க. அஷிஷு, என்ன நடக்குது? அப்படியே நின்னுட்டு இருக்கான். அரசரை வணங்கவே மாட்டேங்கிறான். மாப்பிளைக்கு என்னாச்சு? ஏன் இப்படி பண்றான்? இவனுக்கு என்னாச்சு? அப்பா அம்மா பேரை சொல்ல மாட்டேங்கிறான். மாப்பிள்ளையோட தகப்பன் பேரை சொல்லுங்க. என்ன ஆச்சு இவனுக்கு? என்னன்னே தெரியலையே. சில மாதிரி நிக்கிறான். ஆமா ஆமா, இவனுக்கு என்னாச்சு? எனக்கும் தெரியல. பெரியவங்களை வணங்கிக்கோங்க. ஜோய், அப்பா, கமிஷனரை பாத்துக்கோங்க. வாங்க வாங்க, சீக்கிரம். முடியலையே, ஏதோ பிரச்சனை. போங்க. என்னால இதை நம்பவே முடியல. இந்த பையனுக்கு என்னாச்சு? உண்மையிலேயே நீ யாருன்னு சொல்ல. உனக்கு வேண்டப்பட்டவன் தான். 20 வருஷத்துக்கு முன்னால லியோ குடும்பத்தை அழிச்சிய ஞாபகம் இருக்கா? என்னது இப்படி சொல்றான்? இதெல்லாம் உண்மையா? யாருக்கு தெரியும்? இன்னைக்கு இங்க எல்லாரும் இருக்காங்க. நல்லா யோசிச்சு பாரு, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. கதவை மூடுங்க. இல்ல இல்ல, கதவை திறங்க. கதவை திறங்க. திறங்க கதவை. கதவை திறங்க. திறங்க. கதவை திறங்க. திறங்க கதவை. கதவை திறங்க. திறங்க கதவை. திறங்க. நாங்க வெளியில போகணும். நாங்க வெளியில போகணும். திறங்க. கதவை திறங்க. திறங்க. கதவை திறங்க. திறங்க, நாங்க வெளியில போகணும். கதவை திறங்க. நாங்க வெளியில போகணும். திறங்க கதவை. இவனை கொல்லுங்க. அப்பா, நிக்காதீங்க. அப்பா, அப்பா, வேண்டாம், இதை நிறுத்துங்க. நீ எதுக்காக இங்க வந்த? வேணும்டா, நீ எங்க உயிரை காப்பாத்திருக்க, அதுக்கு நன்றி தான் இது. நீ சாகிறத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன். முடிஞ்சதை செய்வேன். போங்க போங்க, சீக்கிரம் போங்க. போங்க, யாரும் இங்க இருக்காதீங்க, தப்பிச்சு போயிடுங்க. போங்க போங்க போங்க. இந்த பக்கம், இந்த பக்கம். வேண்டாம், வேண்டாம், கதவை தோற. உன்னை கெஞ்சி கேக்குறேன், கதவை தோற. ரோலான், நீ என்ன மன்னிச்சிரு. கதவை திறங்க, கதவை தோற. இன்கியான், சொன்னா கேளு. வேண்டாம், முடியாது. அப்பா, இன்கியான், வேண்டாம். அப்பா,
வேண்டாம். எங்க அப்பாவை எதுவும் பண்ணாத. தயவு செஞ்சு நிறுத்துங்க. அப்பா, இன்கியான். கதவை தூருங்க. அப்பா, இன்கியான் எங்க? ஐயோ, அப்பா, அப்பா. அப்பா, 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 மாஸ்டர் லியோவா நான் பழி வாங்கிட்டேன். அப்பா,
இது கையில இருந்தா தான் கரெக்டா இருக்கும். பத்திரமா வாழ. நீ வந்து சாவக்கூடாது. இந்த இன்கியான் அவ தம்பி என் மூலமா நியாயத்தை கொண்டு வந்திருக்கான். கியான், நான் கியான் இல்ல. நான் உன் அண்ணனுக்கு விரோதமா தான் நடந்துகிட்டேன். ஆனா அவ எனக்கும் உதவி செஞ்சா. இப்ப உனக்கும் பெரிய உதவி செஞ்சிருக்கா. நடந்ததெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். வாழ்ந்தா உன் அண்ணன் மாதிரி நியாயமான ஒரு மனுஷனா தான் வாழ்ந்து காட்டணும். அதான் நல்லது. இது உன் அண்ணனுடைய கடிதம். தம்பி லியோ, 20 வருஷமா போய் சொன்னதுக்கு என்ன மன்னிச்சிர. நான் வேற ஒருத்தனுக்கு பிறந்தவன் தான். ஆனா நீ, உங்க அப்பாவுக்கு நீ ஒரே பையன். நம்ம 2 பேருக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. ஆனா நம்ம 2 பேரும் லியோ குடும்பத்துக்காக உண்மையா வாழணும். நீ பழி வாங்க மாட்டேங்கிற. உனக்கு பழி வாங்குற எண்ணமே சுத்தமா இல்ல. 3 வருஷமா காத்துக்கிட்டு இருந்தது எல்லாம் ஒரு விஷயத்துக்காக தான். எல்லாரையும் ஒரே நேரத்தில் சேர்க்க பார்த்தேன். ஒன்னா வீழ்த்த பார்த்தேன். எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். நீ ரொம்ப கோவக்கார. இப்பவே பழி வாங்கிடலாம். இந்த ஜிங்லிரின் செத்தே ஆகணும். நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க தாழ்ந்து போயிடவே கூடாது. அதனால தான் நான் உங்ககிட்ட போய் சொன்னேன். பழி வாங்குற வேலை உன்னோடது இல்லை. இனிமே நீ நல்லா வாழணும். என்னோட மரணத்துக்கு அப்புறம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நல்லது கேட்டது எதுன்னு தெரிஞ்சுக்கோ. எல்லார் மேலையும் அன்பாவே இரு. எப்பவும் நல்லதை மட்டுமே செய். அப்பதான் உன்னால நிம்மதியா வாழ முடியும். எனக்காக ரூலான நல்லா பார்த்துக்கோ. நான் அவளுக்கு துரோகம் பண்ணிட்டேன். அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தா அவளை சந்திக்கிறேன். இப்படிக்கு இன்கியான். லின்கியான்!